அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குணசேகரனோட பிளான் எல்லாமே ஊத்திக்கணும். கூடிய சீக்கிரத்துல இந்த குணசேகரன் கம்பி என்ன நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம ஜனனி பாத்தீங்கன்னா லாஸ்டா வார்னிங் கொடுக்குறாங்க குணசேகரனுக்கு. மிஸ்டர் குணசேகரன் இதோட உங்களோட ஆட்டத்தை எல்லாம் நிறுத்திக்கோங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி சொல்றாங்க. ஆனா குணசேகரனுக்கு இதுல ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. என்ன எங்கிட்டயே நீங்க சவால் விடுறீங்களா, இந்த குணசேகரன் யாருன்னு சொல்லிட்டு காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் ஒரு பக்கம் சத்தம் போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா குணசேகரனை அடிக்கிறதுக்காகவே போயிடறாங்க. நீ என்னவே அடிக்க வரையாடி அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் நம்ம ஈஸ்வரியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாரு. அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல நம்ம தர்ஷினி சித்தார்த் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரால் தான் வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டுக்கிட்டே இருக்குது. சோ தர்ஷினி குணசேகரன் என்ன செய்யறாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே தர்ஷினிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தன்னோட அப்பா தப்பான முடிவு எடுத்திருக்காங்க, நம்மள கடத்தி வச்சிருந்ததும் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினிக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப தர்ஷினிக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா நம்மளாலதான் அம்மா இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா அப்பா பெரிய ரகலையே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அது நடக்க போறதுங்க. கண்டிப்பா நம்ம ஜனனி ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் போராடி தர்ஷினி சித்தார்த் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததான் போறாங்க. அடுத்ததான் கண்டிப்பா குணசேகரன் பிளான் போட்டுட்டே தான் இருப்பாரு. சோ பெண்களை எதிர்த்து ஜெயிக்க போறாரா இல்ல அவரோட பிளான்ல ஜெயிக்க போறாரான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.